இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் இந்த பெத்தேல் ஐக்கிய திருச்சபையின் சார்பிலும் அன்போடு வாழ்த்துகிறோம். இந்த காலை பொழுதிலே இந்த ஆராதனைக்கு உங்களை வரவேற்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்முடைய ஆண்டவர் என்றைக்கும் ஜீவன் உள்ளவர். அவர் நம்மோடு கூட இருக்கிறார். நமக்குள்ளே வாசம் பண்ணி இருக்கிறார். நமக்குள்ளே வாசம் பண்ணுவதை மாத்திரமல்ல, நமக்குள்ளே எப்போதும் தங்கி இருக்கிறதை அவர் விரும்புகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வாரத்திலும் கர்த்தருடைய வார்த்தையை குறித்து நாம் தியானிப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நாள் ஆராதனைக்கு வந்திருக்கிறவங்களையா நாங்கள் வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நல்ல மீண்டுமாய் அறிவிப்புகளை தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தைக்கு நேரம் நாம் கடந்து செல்ல இருக்கிறோம். நீங்கள் தொடர்ந்து செவிங்கள். கடந்த வாரத்துல ஞானஸ்நான வகுப்புகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. இரண்டாவது கட்டமான மூன்றாவது கட்டமான அந்த சீசத்துவ வகுப்புகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. எனவே விருப்பம் உள்ளவர்கள் அதில் பங்கு பெறலாம். கட்டாயம் இது ஒரு புதிதாக வருகிறவர்களுக்கான வகுப்புகள் அல்ல. கிட்டத்தட்ட 40-50 பாடங்களை கொண்ட இலக்கை நோக்கி தொடர்தல் என்கிற தலைப்புல 40-50 பாடங்களை கொண்ட வகுப்புகள் நடத்தப்படுகிறது. தேர்ந்தவர்களுக்கும் இது அவசியமான ஒன்று. விசுவாச பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு விஷயம் எப்போதும் இருக்கணும், கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற எண்ணம் நாம் மரணம் மட்டும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். அப்போதுதான் தேவனிடத்திலிருந்து நிறைய கற்றுக்கொள்ள முடியும். நான் எல்லாவற்றையும் கற்றுக்கொண்டேன் என்று யாரும் சொல்ல முடியாது. போலவே பரிசுத்த ஆவியானவர் நம்ம எல்லாருக்கும் மேல நல்ல போதகராக, நல்ல டீச்சராக, நல்ல மேய்ப்பராக கூட இருந்து நம்மை நல்ல ஒரு ஆவிக்குரிய மேய்ச்சல்ல நம்ம நடத்துவார். நம்மளுடைய உள்ளான இருதயத்தில் இருக்கிற ஆழமான கேள்விகளுக்கு பரிசுத்த ஆவியானவர் தான் சரியா நம்மளை மேட்ச் பண்ணி தெளிவான விளக்கத்தை கொடுத்து நம்மளுடைய இருதயத்தில் ஒரு பெரிய சமாதானத்தை கொடுக்க முடியும். எனவேதான் 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 25 கடைசி வரைக்கும் வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைகள் பரிசுத்த ஆவியானவருக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்கிற வார்த்தைகள், பரிசுத்த ஆவியானவர் சொல்றது நடக்க வேண்டும் என்று சொல்லி நமக்கு கற்றுக் கொடுக்கிறதை குறித்து வேதத்திலே நாம் பார்க்கிறோம். அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, எனவே இந்த வகுப்புகளில் பங்கு பெறுங்கள். யாரா இருந்தாலும் சரி. கிட்டத்தட்ட ஒரு சிலர் கூட வெளிநாடுகள்ல இருந்து அட்டன் பண்றாங்க, பல மாநிலங்கள்ல இருந்து அட்டன் பண்றாங்க. ஆனாலும் தமிழ் மக்கள், நம்முடைய சபையில் இருக்கிற மக்கள் போதிய நேரம் இல்லாததுனால நான் கற்றுக்கொள்ளணும்னு நினைக்கிறவங்க ஒரு சிலர் கற்றுக்கொள்ள முடியல. ஆனால் நான் உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன், உங்களுடைய நேரத்தை ஒதுக்குங்கள். உங்களுக்காகவே போதிப்பதற்காகவும் ஆன்லைன்ல வகுப்புகள் எடுப்பதற்காகவுமே ஒரு குழுவினராக இருக்கிறோம். தேவன் எங்களுக்கு கொடுத்த வேலையை நாங்கள் சரியாக செய்ய திட்டமிடுகிறோம். கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார் என்று விசுவாசிக்கிறேன். எனவே ஜெபியுங்கள், பங்கு பெறுங்கள். நான் எடுக்கிறேன். தொடர்ந்து அருமையான சகோதரர் புருஷோத்தமன், சகோதரர் எட்வின் அவர்கள் எல்லாம் ஆங்கிலத்திலும் தமிழிலும் மாறி மாறி வகுப்புகள் நடைபெறுகிறது. ஒவ்வொருவரும் 2 ஆன்லைன் வகுப்புகள் நடத்துகிறோம். அதை தொடர்ந்து இன்னும் ஒரு சில வகுப்புகள் ஆரம்பிக்கும். எனவே இந்த 50 பாடங்களை ஒருவர் கற்றுக்கொள்ளும் போது ஒரு வசனத்திலே போதிக்கக்கூடிய அளவுக்கு என்பதை காட்டிலும் கடைபிடிக்கக்கூடிய அளவுக்கு சரியாய் நடப்பதற்குரிய சாதாரண பேசிக் டாக்டரின்ஸ் எல்லாத்தையும் கொடுக்க இருக்கிறோம். எனவே நீங்கள் கட்டாயம், விசுவாச பிள்ளைகள் கட்டாயம் பங்கு பெறும்படி கேட்டுக்கொள்கிறேன். உங்களுடைய மெசஞ்சர் அக்கௌண்ட்லயோ அல்லது ஜூம் அக்கௌண்ட் ஜூம் ஐடியிலையோ நீங்க என்ன செய்யலாம், எங்களோடு கூட பங்கு பெறலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கடந்த நாட்கள் முழுவதும் 1000க்கும் மேற்பட்ட குடும்பங்களுக்கு உணவுப் பொருட்கள் வழங்க உதவி செய்த நன்கொடை உள்ளங்களுக்கும் நம்முடைய திருச்சபை விசுவாச பிள்ளைகளுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து இன்னும் அநேகருக்கு நாம் உதவி கரத்தை நீட்டுவோம். கர்த்தருடைய கரம் நமக்கு எப்போதும் உதவும்படி நீட்டப்பட்டிருக்கும் என்று நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் என்று நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, தொடர்ந்து நீங்கள் ஜெபித்து வருகிறீர்கள். அநேகர் கர்த்தர் எங்களுடைய ஜெபத்தை கேட்டார், உங்களுடைய ஜெபத்தை கேட்டார் என்று தெரியப்படுத்துகிறீர்கள். அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். எனவே சோர்ந்து போகாதீர்கள். இந்த லாக்டவுன் சூழ்நிலையில அநேகருடைய வேலையிலே வருமானங்கள் குறைந்து போயிருக்கிறது. அநேகருடைய காரியத்திலே பிரச்சனைகள் இருக்கிறதை பார்க்கிறோம், கேள்விப்படுகிறோம். செய்தியின் மூலமாக, போன் மூலமாக கேள்விப்பட்டோம். ஆனாலும் கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். கர்த்தர் உங்களோடு கூட தான் இருக்கிறார் என்பதை மறந்து விடாதீர்கள். கர்த்தர் உங்களை சுமப்பார் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். உங்களுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். வேலை இல்லாதவர்களுக்கும், வேலை இழந்தவர்களுக்கும், வேலையிலே வருமானங்கள் குறைந்தவர்களுக்காக கூட விசேஷமா நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் உங்கள் கைகளின் பிரயாசத்தை ஆசீர்வதிப்பார். எனவே நீங்கள் பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்று நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். எனவே தொடர்ந்து உங்களை ஜெப குறிப்பு இருக்குமானால் தெரியப்படுத்துங்கள். சுகவீனமானவர்களுக்காக நாங்கள் ஜெபித்திருக்கிறோம்.
ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்டவர்களுக்காக கூட நாங்கள் ஜெபித்திருக்கிறோம். கர்த்தர் உங்கள் ஜெபத்தை, நம்முடைய ஜெபத்தை கேட்டு உங்க வாழ்க்கையில சுகத்தை, ஆரோக்கியத்தை தருவார் என்று விசுவாசிக்கிறோம். எனவே ஜெபிங்கள். வரக்கூடிய நாட்களில் திருமண நாள், பிறந்த நாள் கொண்டாடுகிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த புதிய ஆண்டுல காலத்து வைக்கிற உங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். எனவே நாம் தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்த்து கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து செல்ல போகிறோம். நெகேமியாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசித்து, நெகேமியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நாம் வாசித்து, இந்த நாளிலே நாம் வாசிக்கப்பட்ட ஜெப குறிப்புகளுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். அதற்கு முன்பதாக உங்களுடைய காணிக்கைகளை கரங்களில் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். காணிக்கை செலுத்த விரும்புகிறவங்க நம்முடைய ஆன்லைன் 9447857111 கூகுள் பேல நீங்க செலுத்தலாம், அல்லது உங்களுடைய நம்முடைய சபை அக்கௌண்ட் கரூர் வைசியா பேங்க் அக்கௌண்ட்ல நீங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம். கர்த்தருக்கு என்று நீங்கள் சிந்திகள், கர்த்தர் அதை திரும்ப கொடுப்பார் என்று விசுவாசிக்கிறோம். அது மாத்திரமல்ல, உங்களுடைய மிஷனரி காணிக்கைகளை கூட நீங்கள் அதிலே செலுத்தலாம். எனவே மிஷனரிகளுக்காகவும் நம்முடைய போதவர்களுக்காகவும் நம்முடைய திருச்சபைக்காகவும் நீங்கள் தொடர்ந்து ஜெபிக்கும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் யாவரும் இந்த வசனத்தை வாசித்து செலுத்தப்பட்ட காணிக்கைகளுக்காக, இடைநாட்கள் கூட்டங்களுக்காக, ஆன்லைன் வகுப்புகளுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். வாசிக்கலாம். 2ஆம் அதிகாரம் 12வது வசனம். நான் சில மனுஷரை கூட்டிக் கொண்டு ராத்திரியில் எழுந்து நகர சோதனை செய்தேன். ஆனாலும் எருசலேமுக்காக செய்யும்படி என் தேவன் என் மனதிலே வைத்ததை என் தேவன் என் மனதில் வைத்ததை நான் ஒருவருக்கும் அறிவிக்கவில்லை. நான் ஏறி போன மிருகமே அல்லாமல் வேறொரு மிருகமும் என்னோடு இருந்ததில்லை. காரணம் தலைகளை தாழ்த்தி, தேவனின் இருதயத்தில் வைத்ததை நான் வேற ஒருவருக்கும் அறிவிக்கவில்லை. நீங்கள் அதிகமாக நேசிக்கிறீர்கள் அன்பின் பரலோக பரிசுத்த தெய்வமே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான கால வேளையிலே உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு விஷயம் ஆண்டவரே, வார்த்தைகளை கர்த்தர் ஆசீர்வதித்தார். விசேஷமாய் வாசிக்கப்பட்ட அறிவிப்புகள், ஜெப குறிப்புகள், இடைநாட்கள், ஆன்லைன் வகுப்புகள், அது மாத்திரமல்ல ஆண்டவரே, செலுத்தப்பட்ட காணிக்கைகள், பிறந்த நாள், திருமண நாள், காலத்து வைக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். செலுத்தப்பட்ட காணிக்கைகளை, தசமபாக சிறப்பு காணிக்கைகளை ஆசீர்வதியும். வியாதியோடு அநேகர் இருக்கிறது கேள்விப்படுகிறோம் ஆண்டவரே. இந்த இக்கட்டான நிலைமைகள், வியாதியின் சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றி போட்டு பூரண ஆரோக்கியத்தையும் சுகத்தையும் பலத்தையும் தரும்படி செபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருடைய இருதயத்திலும் தெய்வீக வல்லமை இன்னும் அதிகமாக மோடு கிட்டி சேர, வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய, கட்டளைகளை கற்பனைகளை கை கொண்ட கர்த்தர் உதவி செய்து செபிக்கிறோம். இதை தாழ்த்துகிறோம், நாமத்தை உயர்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நெகேமியாவின் புஸ்தகம் இஸ்ரவேல் மக்கள், தேவனுடைய பிள்ளைகள் ஒரு சிறையிருப்பில் இருக்கும் போது நெகேமியாவும் எஸ்ராவும் சேர்ந்து எழுதின ஒரு புத்தகம். நெகேமியாவும் எஸ்ராவும் கிட்டத்தட்ட இந்த வேலைகளை செய்வதற்கு பிரயாசப்பட்டார்கள் என்று பார்க்கிறோம். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நெகேமியா ஒரு யூத ஆளுநராக பெர்சியாவை விட்டு எருசலேமுக்கு அனுப்பப்படுகிறார். அப்படி அனுப்பி அந்த எருசலேமை சுற்றிலும் சுவர் எழுப்புவதற்காக தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரமும், தேவனிடத்திலிருந்து அவனுக்கு கிடைத்த காரியங்களை அவனுடைய இருதயத்தில் வைத்த அந்த பாரத்தை இன்றைக்கு நாம் கொஞ்சம் பார்க்க போகிறோம். அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இருதயத்திலே தேவன் வைக்கும் தரிசனம் அல்லது இருதயத்தினுள் வைக்கும் தரிசனம் என்கிற ஒரு தலைப்பை நாம் இதற்கு கொடுத்திருந்தோம். குறிப்பா சொல்ல போனா, இருதயத்தில் வைக்கும் தரிசனம் என்று சொல்வதை விட தரிசனம்னாவே இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொன்னா அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு நெகேமியா. தரிசனம் என்று சொன்னால் இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொன்னா அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு நெகேமியாவை குறித்து சொல்லலாம். ஏனென்றால்
தரிசனம் என்பது ஆபகுக்கின் புஸ்தகத்திலே வாசிக்கும் போது 2ஆம் அதிகாரம் 2 மற்றும் 3 வசனங்களிலே தரிசனத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. குறித்த காலத்துக்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. அது தாமதிப்பதில்லை என்று வேதம் சொல்கிறது. 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தையும் 3ஆம் வசனத்தையும் வாசிக்க கேட்போம். அப்பொழுது கர்த்தர் எனக்கு பிரதியுத்தரமாக, நீ தரிசனத்தை எழுதி அதை கடந்தோடுகிறவன் வாசிக்கும்படி பலகைகளிலே தீர்க்கமாக வரை. குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. பலகையில எழுது. உனக்கு ஆண்டவர் கொடுக்கக்கூடிய தரிசனத்தை பலகையில எழுது. என்ன? குறித்த காலத்துக்கு இன்னும் தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. முடிவிலே அது விளங்கும். அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு. அது நிச்சயமாய் வரும். அது தாமதிப்பதில்லை. அது என்ன செய்யுமா? முடிவில விளங்கும். நல்லா கவனிங்க. தரிசனத்தை கர்த்தர் கொடுக்கிறார். இன்னைக்கு இந்த தரிசனம் என்கிற பதம் தவறாக பயன்படுத்தப்படுகிறது. நான் கண்களினால், உண்மையாவே தரிசனம் என்கிற வார்த்தை, விஷன் என்கிற வார்த்தை நேரடியாக என் சொந்த கண்களாலே பார்க்கிற ஒரு காரியத்தை குறித்து தான் சொல்லப்படுகிறது. எல்லாவற்றையுமே ஆண்டவர் உங்களுக்கு தரிசனத்திலே வெளிப்படுத்துவாரானால் வேத புத்தகம் தேவையில்லையே. எல்லாவற்றையுமே தீர்க்க தரிசனத்திலே சொல்லுவாரானால் வேத புத்தகம் உங்களுக்கு தேவையில்லையே. எல்லாவற்றையுமே ஆண்டவர் ஒரு உங்களுக்கு நேரடியாக பேசுவாரானால் வேத புத்தகம் தேவையில்லையே. நன்றாக கவனிங்கள். ஒரு பேஸ்மெண்டாக அல்லது ஒரு அடிப்படையாக வேத புத்தகத்தையும் வேத வார்த்தைகளையும் வைத்து பரிசுத்த ஆவியானவர் மூலமாக அவைகளை நிலைப்படுத்தி, உணர்த்தி, கற்றி, பாரப்படுத்தி, செயல்படுத்த பரிசுத்த ஆவியானவர் மூலமாக எல்லாவற்றையும் செய்து முடிக்க தேவன் சித்தமுள்ளவராக இருக்கிறார் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. தரிசனத்தை குறித்து வாசிக்கும் போது ஒரு சிலர் சொல்லுவாங்க, ஐயா கண்ணை மூடி இருந்தேன் ஆண்டவர் வெளிப்படுத்தினார், அல்லது கண்ணை திறந்திருந்தேன் ஆண்டவர் வெளிப்படுத்தினாரு, ஒரே ஒரு நாள் ஒரு சின்ன காட்சி வந்துச்சு. உண்மைதான், அது இல்லை என்று சொல்ல முடியாது. ஆனால் நன்றாக கவனிக்க, அந்த தரிசனத்தை கொண்டு போய் முடிப்பதற்கு தேவையான எல்லாமே தரிசனத்தில் அடங்கி இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. தரிசனம் தேவனால் கொடுக்கப்படுகிறது. இந்த நெகேமியா பானபாத்திரக்காரனாக அமர்த்தப்பட்டிருக்கிறார். அப்போது அவருக்கு எருசலேமை குறித்த ஒரு பாரம். 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, நெகேமியா புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, அதை எருசலேமை குறித்து விசாரிக்கிற ஒரு மனிதனாக, விசாரித்து அதை குறித்து அனுதினமும் விசாரித்து அதற்காக ஜெபிக்கிற ஒரு மனிதனாக இருக்கிறதை குறித்து இந்த இடத்திலே வாசிக்கிறோம். வாசிங்கள். அதற்கு அவர்கள் சிறையிருப்பில் மீந்திருக்கிறவர்கள் அந்த தேசத்திலே மகா தீங்கையும் நிந்தையையும் அனுபவிக்கிறார்கள். எருசலேமின் அலங்கம் இடிபட்டதும் அதன் வாசல்கள் அக்கினியாய் சுத்தரிக்கப்பட்டதுமாய் கிடக்கிறது என்றார்கள். எருசலேமிலிருந்து வருகிற மனிதர்களுடைய சிறையிருப்பிலிருந்து மீண்டு தப்பின யூதரின் செய்தியையும் எருசலேமில் அந்த செய்தியும் விசாரித்து இவர் என்ன கேட்கிறாரு, நான் நல்ல இடத்துல தான் இருக்கிறேன் அப்படின்னாலும் இவர் ஒரு நல்ல வேலையில ஒரு முக்கியமான போஸ்டிங்ல இருந்து அரசவையில இருந்து நல்ல ராஜ சாப்பாடு சாப்பிட்டு இருந்த போதிலும் அங்க தப்பி வந்த மனிதர்களுடைய சிறையிருப்பிலிருந்து மீண்டு வந்த யூதரின் செய்தியும் எருசலேமின் செய்தியும் இவர் விசாரிக்கிற ஒரு மனுஷனாக இருக்கிறார். ஒரு மனிதனுக்குள்ள ஆண்டவர் கண்களினால் வெளிப்படுத்துகிற தரிசனத்தை மட்டும்தான் கொடுக்கிறாரா என்று பார்த்தால், நெகேமியாவுடைய வாழ்க்கையில இப்படி ஒரு பாரத்தை அவர் வச்சார். என் இருதயத்துல ஆண்டவர் என்ன சொல்லி என் இருதயத்துல வைத்தாரோ, என் இருதயத்துல என்ன காரியத்தை நிறைவேற்றும்படி வைத்தாரோ அதை நிறைவேற்றுவதற்கு நான் என்ன செய்கிறேன் அல்லது நான் எப்படி செயல்படுகிறேன் என்பதற்கு நெகேமியா ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. நெகேமியாவோட இருதயத்துல ஆண்டவர் ஒரே ஒரு விஷயத்தை வச்சார். என்ன?
ஐயோ என் ஜனங்கள் அழிந்து கொண்டிருக்கிறார்களே, என்னுடைய எருசலேமின் சுவர்கள் இடிபட்டு விட்டதே, ஆலயத்திலே ஜனங்கள் கூடவில்லையே. இந்த அதிகாரத்தில் பார்க்கும்போது முதலாவது விசாரிக்கிற ஒரு மனிதனாக காணப்பட்டார். விசாரிக்கிற ஒரு மனிதன், விசாரிக்கிற ஒரு இருதயம். எல்லாருக்கும் வராது. தரிசனம் உள்ளவர்களுக்கு மட்டும்தான் விசாரிக்கிற இருதயம். ஆலயத்துக்கு போனோமா வந்தோமா, நமக்கு என்ன இருக்கு, நம்மளுடைய வேலையை பார்ப்போம், அவங்க அதற்கென்று இருக்கிறாங்க அப்படிம்பாங்க. ஆனா அரண்மனையில் இருந்தாலும் சுகபோகமாய் வாழ்ந்தாலும் ராஜ உணவை சாப்பிட்டாலும் அவருடைய இருதயத்தில் ஒரு எண்ணம் இருந்து கொண்டே இருக்கிறது. எருசலேமை குறித்த எண்ணம் இருந்து கொண்டே இருக்கிறது. தேவ ஆலயத்தை குறித்த எண்ணம் இருந்து கொண்டே இருக்கிறது. தேவனுடைய நியாய பிரமாணத்தை குறித்த எண்ணம் இருந்து கொண்டே இருக்கிறது. தேவனுடைய சனங்களை குறித்த எண்ணம் இருந்து கொண்டே இருக்கிறது. இருதயத்திலே ஒரு விசாரிப்பு இருந்துட்டே இருக்கு. அங்க என்ன நடக்குது, அங்க என்ன நடக்குது, என்ன சொல்லுகிறார்கள், என்ன நடக்கிறது, மக்கள் எல்லாம் எப்படி இருக்கிறார்கள் என்கிற ஒரு விசாரிப்பு. ஒரு தரிசனம் உள்ள மனிதனுடைய வாழ்க்கையில இருக்கிற ஒரு சில சுவாபங்களை குறித்து நான் இன்றைக்கு பார்க்க போறோம். விசாரிக்கிற ஒரு மனிதன். வேத வசனம் சொல்லுகிறது, அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். ஆண்டவரே விசாரிக்கிற ஆண்டவர். அப்ப விசாரிக்கிற ஆண்டவர் அவருடைய இருதயத்தில் இருக்கிற அந்த பாரத்தை நெகேமியாவுக்குள்ள வைக்கிறார். என்ன கத்துக்கிட்டே, அவர் உங்களை விசாரிக்கிற ஆண்டவர். அவர் உங்களை விசாரிக்கிறவராக இருந்தபடினால் உங்களுக்குள் அவருடைய எண்ணங்களை, அவருடைய தரிசனங்களை ஆண்டவர் வைப்பாரானால் நீங்கள் மற்றவர்களை விசாரிப்பவர்களாக மாறுகிறீர்கள். நீங்கள் மற்றவர்களை விசாரிக்கிறவர்களாக இருக்கிறீர்கள் என்பதை நாம் என்ன செய்யக்கூடாது, மறந்துவிடக் கூடாது. நெகேமியாவுடைய வாழ்க்கையில ரொம்ப முக்கியம் அவனுடைய இருதயம். இருதயம் விசாரிக்கிற ஒரு இருதயம். ஆண்டவர் எப்படி விசாரிக்கிறவராய் இருந்தாரோ எருசலேமை குறித்தும் மக்களை குறித்தும் அங்க இருக்கிற எல்லா அலங்கத்தை குறித்தும் விசாரிக்கிற ஒரு மனிதனாக நெகேமியா காணப்பட்டார். ஆண்டவருடைய இருதயத்தை அறிந்து கொண்டு என் ஜனங்களை மீட்க கர்த்தரை தெரிந்து கொள்ளுகிறார், என் ஜனங்களை மீட்க தேவன் என்னை தெரிந்திருக்கிறார் என்று அறிந்து விசாரிக்கிற ஒரு மனிதனாக. இருதயம் தான் ரொம்ப ரொம்ப தரிசனத்துக்கு முக்கியம். ஒரு குடும்ப தலைவராக இருக்கலாம், குடும்ப தலைவியா இருக்கலாம், அல்லது மற்றவர்கள் யாரா இருந்தாலும் சரி, ஊழியக்காரர்களா இருந்தாலும் சரி, ஊழியத்தில் பயன்படுத்தப்படுகிறவர்களா இருந்தாலும் சரி, நம்முடைய வாழ்க்கையில மிக முக்கியமானது இருதயம். அதனாலதான் அவர் சொல்றாரு, இருதயத்துல ஆண்டவர் வைத்ததே நான் வேற ஒருவருக்கும். தரிசனத்துல பல விஷயங்கள் இருக்குது. ஆனால் கர்த்தர் உங்களுக்கு தரிசனம் கொடுத்தத குறித்த காலத்துக்கு முன்ன மற்றவர்கள் என்ன செஞ்சிடக்கூடாது சொல்லிவிட. யோசேப்பு கர்த்தரிடத்திலிருந்து சொப்பனத்தை பெற்றுக் கொண்டார். சொப்பனம், தரிசனம், தீர்க்க தரிசனம் இவைகள் எல்லாம் ஆண்டவரிடத்தில் நம்மை நெருங்கி செல்வதற்கு அல்லது மற்றவர்களை ஆண்டவரோடு இணைப்பதற்கு, நெருங்கி செல்வதற்கு மிகவும் உதவியாக இருக்கின்றன. தேவைப்படும் போது தரிசனத்தை குறித்து சொல்லும் போது ஜஸ்ட் ஒரு பிளாஷ். தீர்க்க தரிசனத்தை குறித்து சொல்லும் போது நான் அதுக்கு ஒரு வார்த்தை சொல்லுவேன், லைவ். இப்ப நாம பேசிட்டே இருக்கிறோம், வசனங்கள் இருக்குது, கட்டளைகள் இருக்குது, கற்பனைகள் இருக்குது, புத்தகங்கள் இருக்குது. ஆண்டவரே திடீரென்று பேச விரும்புவார். நியாய பிரமாணம் இருந்தது, கட்டளைகள் இருந்தது, கற்பனைகள் இருக்கிறது, வேத பாடகர்கள் இருக்கிறார்கள், ஆசாரியர்கள் இருக்கிறார்கள். ஆனாலும் ஆண்டவர் நேரடியாக பேச விரும்புகிறார். கவனிங்க, இட்ஸ் லைவ். பரலோகத்திலிருந்து ஆண்டவர் நேரடியாக ஒரு சேனல் மூலமாக, யாராவது ஒரு ராஜமாணிக்கம் மூலமாக அல்லது மற்ற யார் மூலமாகவாவது அவர் நேரடியாக நம்முடைய மக்களோடு தொடர்பு கொள்ள விரும்புகிறார். அது தீர்க்க தரிசனம். அப்படி இந்த யோசேப்புக்கு ஆண்டவர் ஒரு சொப்பனத்தை கொடுத்தார். எதிர்காலத்தை குறித்தும், எதிர்காலத்துல என்ன நடக்க போகுது, மாடுகளை குறித்தும் அரிக்கட்டுகளை குறித்தும் ஒரு சொப்பனத்தை கொடுத்தாரு. கொடுத்த உடனே இவன் என்ன செஞ்சா, அந்த சொப்பனத்தை உடனே போய் சின்ன பையனா இருந்ததுனால எல்லாரும் இடத்திலும் பகிர்ந்து கொண்டான். உடனே அவங்களுக்கு ஒரு பெரிய நல்ல கவனிங்க, தரிசனத்தை கர்த்தர் கொடுக்கிறார், சொப்பனத்தை கர்த்தர் கொடுக்கிறார், அதை நிறைவேற்ற உதவி செய்கிறார், அதை நிறைவேற்றி முடிக்கிறார். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இவை எல்லாவற்றிலும் ரொம்ப முக்கியமான விஷயம் தரிசனம் பெறுகிற மனிதனுடைய இருதயம். இருதயம் திருக்கும் மகா கேளும் உள்ளது. இருதயத்தின் நினைவுகள் இருதயத்துக்கே தெரியும். அதே ஆண்டவர் சொல்றாரு,
இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். அப்ப நல்லா கவனிங்க, இருதயத்துல சுத்தம் உள்ளவர்கள் மட்டும்தான் தேவனை தரிசிக்க. இருதயத்துல ஏதோ ஒரு குவாலிட்டி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அதனாலதான் அப்படிப்பட்டவருடைய இருதயத்துல ஆண்டவர் தரிசனத்தை வைக்கிறார். தரிசனத்தை பெறுவதற்கும் தரிசனத்தை நிறைவேற்றுவதற்கும் ஒரு முக்கியமான குவாலிட்டி நமக்கு தேவை, சுத்த இருதயம். தாவீது சொல்கிறான், சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டி, நிலைவரமான ஆவிய என்னிலே புது. அப்ப சுத்தமான இருதயம், நிலைவரமான ஆவிய அவர் கேட்கிறாரு. இருதயத்தை குறித்து ரொம்ப முக்கியம். இருதயம் தான் தரிசனத்தை கொண்டு செல்வதற்கு, தரிசனத்தை நிலைத்திருப்பதற்கு, தரிசனத்தை நிறைவேற்றுவதற்கு மிக முக்கியம். புதிய ஏற்பாட்டிலையும் சரி, பழைய ஏற்பாட்டிலும் சரி, இருதயத்துல சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். 90:12 சங்கீதத்திலே 90 சங்கீதம் 12 வசனத்தை வாசிக்கும் போது, நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்களாகும்படி எங்கள் நாட்களை இன்னும் அறிவைகளுக்கு போதித்தோம். சங்கீதக்காரர் சொல்றாரு, 1 பேதுரு 3 வசனத்திலே இருதயத்துல அலங்காரம், இருதய அலங்காரம், இருதயம் அலங்காரமா இருக்கணும். நல்லா கவனிங்க, இருதயத்தை வைத்துதான் நம்முடைய இருதயங்கள், நம்முடைய இருதயம் சொன்னா ஹார்ட், அது கிடையாது. நம்முடைய இருதயத்தின் எண்ணங்கள், சிந்தனைகள் நம்முடைய இருதயத்தின் உள்ளுக்குள்ள இருந்தாதான் வெளியில வரும்னு சொல்லுவாங்க. அது மாதிரி மனசுல இருக்கிறது தான் வாயில வரும். இருதயத்தின் நிறைவே வாய் பேசும் அப்படின்னு சொல்லி பைபிள் சொல்லுது. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த இருதயம் முக்கியமாய் இருக்கிறது. அதனாலதான் ஆண்டவருடைய எண்ணங்களால நான் நிறைந்திருக்கணும். பிலிப்பிய புத்தகத்துல நேற்றைய தினத்துல கூட பார்த்தோம், கிறிஸ்துவின் சிந்தையே உங்களில் இருக்க கடவுது, கிறிஸ்துவினுடைய சிந்தையே என்னுடைய இருதயத்தில் இருக்க கடவுது. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த இருதயத்துல இருந்துதான் நன்மை தீமை எல்லாம் வெளியே வருது. இருதயத்தினுடைய நிறைவு வாய் பேசும் என்பது போல இருதயத்தினுடைய சிந்தனைகள், இருதயத்தில் இருக்கக்கூடிய எல்லா சிந்தனை மண்டலம், இந்த இருதயத்தில் இருக்கக்கூடிய நினைவு மண்டலம், இருதயத்தில் இருக்கக்கூடிய அந்த செயல்படுத்தக்கூடிய இவைகள் எல்லாமே சயின்டிபிக்கா ஒரு விஷயம் சொல்றாங்க, ஹார்ட்ல இருந்து தான் பம்பிங், அந்த பிளட் பம்ப் ஆகி தான் எல்லா இடங்கள்லயும். இருதயத்துல என்ன நினைவு, ஒருவேளை ஒரு மனிதன் ஒரு தீய செயலை செய்ய வேண்டும் என்று இருதயத்துல முதல்ல அவங்க எண்ணங்கள்ல இருந்து சிந்தனைக்குள்ள அந்த இருதயத்துக்குள்ள போயிடுச்சுன்னா உடனே அது என்ன செய்யுமா, அந்த தவறை அவனை அறியாமலே செயல்படுத்த வச்சிருமா, அந்த இரத்தத்துக்குள்ள கலந்துமா. அதே மாதிரிதான் இயேசு கிறிஸ்துவின் இருந்த சிந்தையே நமக்குள்ள இருக்கும் போது நம்மை அறியாமல் நாம் பரிசுத்தமாய், நம்மை அறியாமல் நாம் சுத்தமாய், நம்மை அறியாமல் நாம் செயல்படுவதாய் மாறுகிறோம் என்று சயின்ஸ் படி சொல்றாங்க. ஆனா நாம் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த ஆவிக்குள் நிறைந்திருக்கிறபடினால இருதயத்திலிருந்து தேவனுடைய காரியங்கள் எல்லாம் வெளிப்படுது. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த தரிசனத்தை நிறைவேற்றுவதற்கு நெகேமியாவுடைய இருதயத்திலே ஆண்டவர் வைத்தார், தரிசனத்தை வைத்தார், பாரத்தை வைத்தார், ஜெபத்தை வைத்தார், துணிச்சலை வைத்தார், எதிரிகளோடு போராடுவதற்கல்ல, எதிரிகளை எதிர்த்து நிற்பதற்கு தேவையான தைரியத்தை வைத்தார். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த தரிசனத்தை கர்த்தர் கொடுக்கிற நோக்கமே நிறைவேற்றி முடிக்கத்தான் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. கர்த்தர் ஒரு மனுஷனுக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்தார்னா குறித்த காலத்துக்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. தரிசனம் உண்டு, அது நிறைவேற்றப்படும். தரிசனம், நோக்கம், செயல், முடிவுரை, அப்புறம் திட்டம், இது எல்லாமே ஒரே டாபிக்ல தான் வரும். விஷன், தரிசனம் என்கிற அதுக்கு தேவையான தாக்கம், அதோடைய விளைவுகள், அப்போசிஷன்ஸ், அது எல்லாமே ஒண்ணுக்குள்ளதான் வரும். இது எல்லாத்தையும் மேற்கொள்வதற்கு ஆண்டவர் இருதயத்தை தான் பிடிக்கிறார். எனவே உங்க இருதயம் ரொம்ப முக்கியம், உங்க இருதயம் ரொம்ப முக்கியம். நான் ஆண்டவருடையவன், ஆண்டோடைய சிந்தனையை சுமக்கிறவன், ஆண்டோடைய பாரத்தை சுமக்கிறவன், ஆண்டோடைய தரிசனத்தை சுமக்கிறவன், ஆண்டவருக்காக இருக்கிறவன், ஆண்டவருடைய செயல்களை செய்து நிறைவேற்றுகிறவன். என் மாம்சத்துக்காக அல்ல, என் சுகபோகத்துக்காக அல்ல, என்னுடைய காரியத்துக்காக அல்ல. நான் அரண்மனையில இருந்தாலும், ராஜ உணவுகள் எனக்கு கிடைத்தாலும், ராஜ மேன்மை எனக்கு கிடைத்தாலும், என் இருதயம் ஆண்டவரையே சார்ந்திருக்குமானால் தரிசனத்துக்கு என்னை தவிர வேறொருவன் இல்லை. சூசான் அரண்மனையில இருக்கிறாங்க,
போத்திபாருடைய வீட்டிலே இருக்கிறாங்க, பெர்சியாவுடைய அரண்மனையிலே இருக்கிறாங்க. பெல்சாத்சார் தானியேலை குறித்து வாசிக்கிறோம், மோசேயை குறித்து வாசிக்கிறோம், யோசேப்பை குறித்து வாசிக்கிறோம், தாவீதை குறித்து வாசிக்கிறோம், எஸ்ராவை நெகேமியாவை குறித்து வாசிக்கிறோம், தீர்க்கதரிசிகளை குறித்து வாசிக்கிறோம். ஏசாயாவை குறித்து சொல்லும் போது வேதம் சொல்லுகிறது, ராஜா மரணம் அடைந்த போது என் கண்கள் தரிசனத்தை பார்த்தது. அதுவரையிலே ராஜாவே பார்த்துட்டு இருந்துச்சு. உசியா ராஜா மரணம் அடைந்த போது திரைச்சில கிழிக்கப்பட்டது. மேல பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றார். ஒவ்வொருத்தரும் ஒரு காலகட்டத்தில் ஒரு தரிசனங்களை பார்த்ததாக சொல்லுகிறார்கள், அந்த தரிசனத்தை நிறைவேற்றுவதற்கு செயல்பட்டதாக சொல்லுகிறார்கள். ஆனால் இந்த நெகேமியா இந்த புத்தகத்துல ஒரு முழுமையா ஒரு காம்பாக்டான செயல்பாடுகள் நடந்து முடிந்திருப்பதை பார்க்கிறோம். 52 நாள்ல கட்டி முடிந்தாயிற்று. இது ஆரம்பிச்ச நாள்ல இருந்து 52 நாள்ல கட்டி முடிந்தாயிற்று. அப்ப இதுல திட்டங்கள் ரொம்ப சரியா செயல்படுகிற திட்டம். துணிச்சல், சன்பல்லாத்தும் தொபியாவும் அங்க இருக்கிற யூதர்கள் எல்லாரையும் எழுப்பி விட்டு 3ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரங்களை நீங்க வாசிக்கும் போது அவங்க எல்லாரையும் எழுப்பி விட்டு அவங்களை எதிரிகளை ஆக்கிவிட்டு அவங்க எல்லாம் அந்த அலங்கத்தை கட்ட முடியாதபடிக்கு தடுக்கும் போது பயப்படல, அதை விட்டுட்டு ஓடல, அதை எதிர்த்து நின்று பேஸ் பண்ண. இன்றைக்கு நான் திரும்ப சொல்றேன், ஊழியக்காரங்களா இருக்கும் போது அல்லது ஊழியத்தை செய்யும் போது எதிர்த்து வரக்கூடிய எந்த பிரச்சனைகளையும் நியாயமாய் பேஸ் பண்ணுகிறவளா இருக்க வேண்டும். அப்படி இருக்கும்போதுதான் தரிசனத்தை நிறைவேற்ற முடியும். எனக்கு தரிசனத்தை இன்னைக்கு எங்களுடைய திருச்சபையில நாங்க அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு விஷயம், எங்களுடைய ஊழியர்களுக்கு நாங்க சொல்லக்கூடிய விஷயம், இன்றைக்கு ஒருவேளை ஊழியங்கள் வளர்ந்திருக்கலாம், உதவி செய்வார்கள் அதிகமாக இருக்கலாம், ஊழியத்தை குறித்த பெயர் புகழ்கள் பெரிதாக இருக்கலாம். அன்றைக்கு ஒன்று இல்லாம ஒரே ஒரு ஆளா இருக்கும் போது எனக்குள்ள இருதயத்துல ஊழிய பாரத்தை வைத்தது கர்த்தர் தான். இன்னைக்கு 1000 பேர் இருக்கும் போதும் ஊழிய பாரத்தை செயல்படுத்துகிறவர் கர்த்தர் தான். கடைசி மட்டும் அவர் சொன்னதை நிறைவேற்றி முடிக்க போகிறவர் கர்த்தர் தான். அப்படி இருக்கும்போது நாம் கர்த்தருடைய ஊழியத்தை நாம் கையில எடுத்து செயல்படுத்துகிற நாம் கர்த்தர் தான் எந்த நேரத்திலும் ஆரம்பத்தில் ஆரம்பிக்கும் போது கர்த்தரை நம்பி ஆரம்பிச்சு இப்போது பணம் வந்து விட்டது, புகழ் வந்து விட்டது, பெருமை வந்து விட்டது, மற்ற எல்லாம் வந்து விட்டது, அல்லது ஆரம்பிக்கும் போது ரட்சிக்கப்படும் போது ஆண்டவர் நம்பி ஆரம்பித்து ரட்சிக்கப்பட்டு விட்டு கொஞ்ச நாட்கள்ல இல்ல இப்பொழுது பணம் வந்து வேலை வந்து விட்டது, மற்றவர்கள் வந்து விட்டது, மற்றவர்கள் என்ன செய்யவிடக் கூடாது, சாய்ந்து விட கூடாது. அதை நெகேமியா ரொம்ப தெளிவாக செய்தார். முதலாவது ஒரு விஷயத்தை பார்த்தோம். 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை, 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை குறித்து பார்ப்போம். விசாரிக்கிறவராகவும் செபிக்கிறவராகவும் நெகேமியா காணப்பட்டார். 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை ஒரு வாசிப்போம். இந்த வார்த்தைகளை நான் கேட்டபோது நான் உட்கார்ந்து அழுது சில நாளாய் துக்கித்து உபாசித்து மன்றாடி பரலோகத்தின் தேவனை பூலோகத்தின் தேவனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்களுக்கு உடன்படிக்கையையும் கிருபையையும் காக்கிற மகத்துவமும் பயங்கரமான தேவனே ஜெபம் பண்றார். உமது அடியாராகிய இஸ்ரவேல் புத்திரருக்காக இன்று இரவும் பகலும் உமக்கு முன்பாக மன்றாடி இஸ்ரவேல் புத்திரருக்காக நாங்கள் உமக்கு விரோதமாக செய்த பாவங்களை அறிக்கையிடுகிற அடியேனுடைய ஜெபத்தை கேட்கிறதற்கு உம்முடைய செவி கவனித்தும் உம்முடைய கண்கள் திறந்தும் இருப்பதாக. நானும் என் தகப்பன் வீட்டாரும் பாவம் செய்தோம், நாங்கள் உமக்கு முன்பாக மிகவும் கெட்டவர்களாய் நடந்தோம். நீர் உம்முடைய தாசனாகிய மோசேக்கு கற்பித்த கற்பனைகளை, கட்டளைகள், நியாயங்களை கை கொள்ளாமல் போனோம். பாவம் செஞ்சது அவங்க, மன்றாடுறது இது. தரிசனம் உள்ள தரிசனத்தை பெற்றுக்கொண்ட ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில தரிசனத்துக்காக
விசாரிக்கிற மனிதனாக, ஜெபிக்கிற மனிதனாக. இன்னைக்கு நான் திரும்ப சொல்லுகிறேன், விசாரிச்சுட்டே இருக்கணும், விசாரணையோட இருந்துக்கூடாது, ஜெபிக்கிற மனிதனாக. எனக்கு ஆட்கள் பல இருக்குது, எனவே நான் இந்த காரியத்தை செய்து விடுவேன், நிறைவேற்றி விடுவேன் என்று ஒரு காலம் சொல்ல முடியாது. குடும்பத்துக்கும் அதுதான், சபைக்கும் அதுதான். எனக்கு பணம் இருக்கிறதை நான் செய்து விடுவேன் என்று சொல்லவே முடியாது. எனக்கு திறமை இருக்கிறதை நான் செய்து விடுவேன் என்று சொல்லவே. தரிசனம் முதலாவது தேவனுடைய பாரத்தினால் இருதயம் நிறைந்து அதை நிறைவேற்ற துடிக்கிறவர்கள் விசாரிக்கிறவர்களாகவும் ஜெபிக்கிறவர்களாகவும் இருக்க வேண்டும். விசாரிக்கிறவர்களாக எப்பையும் ஒரு தகப்பன் புத்திரனை விசாரிக்கிறது போல, பிள்ளைகளை விசாரிக்கிறது போல விசாரிக்கிறவர்களாகவே இருக்கணும். விசாரிக்கிறவர்களாகவே இருக்கணும். விசாரிக்கணும், ஜெபிக்கணும். பாரப்பட்டு ஜெபிக்கிறார். அவங்க தப்பு செஞ்சுட்டாங்க, நாங்க தப்பு செஞ்சோம். இப்ப என்னை ஆண்டவர் நேசிக்கிறார், என் ஜெபத்தை ஆண்டவர் என்ன செய்தார் கேட்கிறார் என்கிற ஒரு நம்பிக்கையில நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த ஊர் மக்களுக்காக நான் ஜெபிக்கிறேன், எங்களுடைய மக்கள் அவர்கள் நிமித்தம் அவர்களுடைய பாவங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன், அவர்களுக்காக நான் மன்றாடுகிறேன், அவர்களுக்காக நான் இப்படி ஒரு மன்றாட்டு ஜெபத்தை என்ன செய்யறாரு, ஏறெடுக்கிறாரு. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் பாரத்தோடு ஜெபிக்கிறவர்களா இப்போ கண்ணீர் விடுகிறோம். இந்த முதல் அதிகாரத்துல 4ஆம் வசனத்தையும் 2ஆம் அதிகாரத்துல 4ஆம் வசனத்தை வாசிங்க. 2ஆம் அதிகாரத்துல 4ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, அப்பொழுது ராஜா என்னை பார்த்து நீ கேட்கிற காரியம் என்ன என்றார். அப்பொழுது நான் பரலோகத்தின் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி, ராஜா ஏன்பா எப்பயுமே எனக்கு பானம் ஊத்தி கொடுக்குற ஆளாச்சே, ஜூஸ் ஊத்தி கொடுக்குற ஆளாச்சே, அதை டெஸ்ட் பண்ணிட்டு விஷம் கலந்துருக்கான்னு பார்த்துட்டு கொடுக்குற ஆளாச்சே, இப்ப உன் முகம் துக்கப்பட்டிருக்கிறியே. அப்ப கேட்கும் போது, ஆண்டவரே ராஜாவே, இப்படி எல்லாம் எங்க ஊரெல்லாம் சுத்தரிக்கப்பட்டு கிடக்கிறதே, எங்களுடைய அலங்கம் சுத்தரிக்கப்பட்டு கிடக்கிறதே, எப்படி நான் சந்தோஷமா இருக்க முடியும் சொன்ன உடனே, ராஜா நீ என்ன வேணும்னு கேட்கிற சொல்லுன்னு சொன்ன உடனே எனக்கு தெரிஞ்சு ராஜா கேட்டாரு, எல்லாத்தையும் சொல்லல, இவன் ஜெபம் பண்ணித்தான் அடுத்த மூணு போறான். ஒரு விஷயத்திலையும் தரிசனத்தை நிறைவேற்ற ஜெபம் மிக மிக அவசியமா. கடைசியில் என்ன தெரியுமா நடக்குது, இவன் கதறி அழுது தேவ ஆலயம் இடிக்கப்பட்டு விட்டதே, தேவ அலங்கம், ஜனங்களுடைய அலங்கம் இடிக்கப்பட்டு விட்டதே, பட்டணங்கள் சுத்தரிக்கப்பட்டு விட்டதே என்று அழுத நெகேமியா இறுதியில 8ஆம் அதிகாரத்துல 9ஆம் வசனத்துல எல்லா ஜனங்களையும் தேவனுடைய திட்டத்தை நினைத்து மிகவும் வருத்தத்தோடு அழ வைக்கிறதை பார்க்கிறோம். தரிசனவாதி ஜெபத்துல அழுது, ஒரு தரிசனவாதி ஜெபத்துல அழுது தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றும் போதாங்க. கடைசியில இவன் என்ன பாரத்தோடு அழுதான், அதே மாதிரி அங்க இருந்த எல்லாரும் அழுதார்கள். அங்க இருந்த எல்லாரும் அழுது செபித்து கர்த்தருடைய திட்டத்தை நிறைவேற்றினதை குறித்து வேதத்திலே பார்க்கிறோம். உண்மையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு ஜெபத்துல ஆரம்பிக்குது, அங்க ஜெபத்திலேயே போய் நடக்கிறதே பார்க்கிறோம். ஜெபத்துல நாம் உறுதியாய் தரித்திருக்க வேண்டும். இரண்டாவதாக 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, தேவனுடைய திட்டத்தை செய்வது, அந்த தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுவது, தேவனுடைய திட்டத்தை கட்டுவது என்று சொல்லி கூட பார்க்கலாம். 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், 4ஆம் அதிகாரம் 9லிருந்து 13ஆம் வசனம், எல்லாத்தையும் வாசிக்கும் போது தேவ திட்டத்தை நிறைவேற்றுகிற ஒரு அனுபவம். 6ஆம் அதிகாரத்துல 3ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். 6ஆம் அதிகாரத்துல 3ஆம் வசனம், அப்பொழுது நான் அவர்களிடத்திற்கு ஆள் அனுப்பி, நான் பெரிய வேலையை செய்கிறேன், நான் வரக்கூடாது, அந்த வேலையை விட்டு உங்களிடத்தில் வருவதானாது, மெனக்கெட்டு போவேனே என்று சொல்ல சொன்னேன். அப்ப ஆண்டவருடைய வேலையை செய்யறதுல மிக ஜாக்கிரதையாக செய்கிறதை குறித்து வாசிக்கிறோம். திட்டமிடுதல். நெகேமியா அந்த அலங்கத்தை கட்டுறதுக்கு 52 நாட்களுக்குள்ள பூரணமா கட்டி முடிக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம், அவரவர்களுடைய வீட்டுக்கு நேரா இருந்த அலங்கத்தை அவங்க கட்ட சொல்றாங்க. ஏற்கனவே எதிரிகள் உள்ள புகுந்து அடிச்சு உடைச்சு எல்லாம் கெட்டு போய் கிடக்குது. இப்ப அவங்க வீட்டுக்கு நேரா அவங்க வாசலுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அலங்கத்தை கட்ட சொன்னா எப்படி கட்டுவாங்க? மிகப்பெரிய கிட்டத்தட்ட 14 அடி இருக்கலாம் என்று சொல்றாங்க அந்த சுவர். அது ஒரு பழைய ஹிஸ்டரியில சொல்லப்படுகிறது. பெரிய சுவர் 4018 மீட்டர் சுற்றளவுன்னு சொல்றாங்க. ஒரு பெரிய அகலமான சுவர். ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க வீட்டுக்கு முன்னாடி இருக்கிறத கட்ட சொல்லும் போது
ஆசாரியர்கள் ஆட்டு வாசலை கட்டினாங்க. அப்படி ஒவ்வொருவரும் அவரவர்கள் வீட்டு வாசலுக்கு முன்னாடி இருக்கிற சுவர்களை கட்டும் போது அவங்க வீட்டுக்கு எதிர்ப்புற எதிரிகள், ஏற்கனவே எதிரிகள் வந்து எங்களை தாக்குனது போல திரும்ப எதிரிகள் வந்து எங்களை தாக்கிவிடக் கூடாது, அப்படி தாக்க வரக்கூடாத அளவுக்கு எல்லாரும் பயங்கர ஸ்ட்ராங்காகவும் வேகமாகவும் என்ன செய்றாங்க, வேலை செய்றாங்க. அதுதான் ஆண்டவர் இருதயத்தில் வைத்த தேவனுடைய. இனி யாரும் அசைக்க கூடாது, இனி யாரும் அதை இடிக்க கூடாது. அந்த அளவுக்கு வலுவா கட்டணும்னா அதை யாருக்கிட்ட கொடுக்கணும், எப்படிப்பட்ட இன்ஜினியரை பார்க்கணும் அப்படி யோசிக்கல, எப்படி செய்யணும் அப்படி யோசிக்கல. எல்லாரையும் பயன்படுத்துகிறான், எல்லாரையும் தேவ திட்டத்துக்கு உட்படுத்துகிறான். அந்த தேவ தரிசனத்தை தாங்குவதற்கு அப்படியே பிரிச்சு கொடுக்கிறார். அவங்க வாசலுக்கிட்ட அவங்கள்ட்ட பிரிச்சு கொடுத்தோம். அவங்க பயங்கர ஸ்ட்ராங்கா கட்டணும். நம்ம வீட்டுக்கு நேரால வந்துருவான், எதிரி வந்து இடிச்சா அப்படின்னு சொல்லி பயங்கர ஸ்ட்ராங்கா கட்டுறாங்க. அதனாலதான் கரெக்டா அந்தந்த நாட்களுக்குள்ள கட்டி முடிக்கப்பட்டது. அப்ப தேவ திட்டத்தை சரியாக செயல்படுத்த யார எந்தெந்த இடத்துல பிரிச்சு கொடுக்கணும், எந்தெந்த வேலை யார் செய்யணும் என்று சொல்லி பிரித்து சரியாக அவரவர்களுக்கு அந்தந்த வேலையை கொடுத்து அந்தந்த நேரத்தில் செய்து முடிக்கும்படி முதலாவது ஜெபிக்கிறோம், நாங்கள் விசாரிக்கிறோம் இருக்க வேண்டும். இரண்டாவது தேவனுடைய திட்டத்தை சொன்னபடி 52 நாள் 52 நாள்ல அவங்களுக்கு கொடுத்து அந்தந்த வேலையை சரியா முடிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து 13ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கும் போது துணிச்சலாக எதிரிகளை குறித்து பயப்படாதவனாக, எதிரிகளை குறித்து பயப்படாம ஒரு துணிச்சல் உள்ள ஊழியக்காரனாக இருக்கணும். தரிசனத்தை சுமக்கிறதுக்கு இருதயத்துல துணிச்சல் தேவை. ஒரு சில வீடுகள்ல சொல்லுவாங்க, நாங்க போகும்போது எங்களுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கும், சங்கடமா இருக்கும். பாஸ்டர் பெரிய பையன் இன்ஜினியரா இருக்கான், சின்ன பையன் டாக்டரா இருக்கிறான், என் பொண்ணு அமெரிக்கால இருக்கிறா, என் பையன் ஒருத்தன் மட்டும் 12வது பாஸ் பண்ண முடியாம தடுமாறிட்டு இருக்கிறான். பாக்குறேன், நான் அவனை ஊழியத்துக்கு அனுப்பிடலான்னு பாக்குறேன். எனக்கு ரொம்ப பாரமா இருக்கும். ஊழியத்துக்கு தரிசனத்தை சுமக்கிறதுக்கு விசேஷித்த ஞானம் உள்ளவர்கள் தான் தேவை. ஊழியத்தை எடுத்து முன்னோட்டமான பாதையில கொண்டு போறதுக்கு அடிக்கடி சொல்லுவேன், ஒரு பொண்ணை பார்த்து ஒரு பொண்ணை பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கும் போது மாப்பிள்ளையை எப்படிலாம் விசாரிப்பாங்க, பயங்கரமா விசாரிப்பாங்க. ஆனா ஒரு சபையை தேர்ந்தெடுத்திருக்கும் போது, ஒரு சபைக்குள்ள வரும்போது, ஒரு சபை, இந்த சபை நம்மளை காலத்துக்கு நம்மளை நடத்துமா, நம்மளுடைய நன்மை கெட்டது நல்லது கெட்டதுல எல்லாத்துலயும் இருக்குமா, இந்த சபை நமக்கு மிக ஆவிக்குரிய பிரயோஜனமா இருக்குமா, உண்மையாவே இது நம்ம பரலோகம் தான் கொண்டு போகுமா இல்ல வேற எங்கேயாவது கொண்டு போயிருமா என்று யாரு யோசிக்கிறது? ஒரு சில நேரங்கள்ல தாங்கள் செய்கிற தவறுகளுக்கும் பாவங்களுக்கும் அக்கிரமங்களுக்கும் சபை கண்டுகொள்ளவே கூடாது, அப்படிப்பட்ட சபை தான் நமக்கு வேணும்னு சொல்லி ஒரு சில தேடி போறாங்க. அங்க எங்க போய் முடிய போறாங்கன்னு தெரியல. ஆனால் இங்க தேவ தரிசனத்தை பெற்றுள்ள மனிதன் ஒரு துணிச்சல் உள்ள மனிதனாக காணப்பட வேண்டும். துணிச்சல் இல்லாத கோழைகள் ஆண்டவர். நாங்க முத சபையை ஆரம்பிக்கும் போது கர்த்தர் ஒரு பெரிய தரிசனத்தை தான் கொடுத்திருக்கிறார் என்று 10 பேர் இருக்கும்போது 7-8 பேர் இருக்கும்போது அந்த தரிசனத்தை நாங்க சொல்லும் போது யாருமே என்ன செய்யல, நம்மள ஒரு தவறாகவே இவங்க என்ன தெரியும், இவங்க என்ன செஞ்சிருவாங்க, இவங்களுக்கு எங்க போய் முடிய போகுது, இவங்க எந்த ஜாதியில இருந்து பின்னணியத்துல இருந்து வந்திருக்கிறாங்க, இவங்க குடும்பம் எப்படி, இவங்க கிட்ட என்ன பணம் இருக்கு, இதைதான் பார்த்தாங்க. நல்லா கவனிங்க. தரிசனம் ஒரு மனிதனிடத்துல இருந்தால் அவனுக்கு தேவையான பணம் வரும். தரிசனம் ஒரு மனிதனிடத்தில் இருந்தால் அவனுக்குள் தேவன் அவருடைய இருதயத்தை வைப்பார், அவனுக்குள் அந்த பாரத்தை கர்த்தர் வைப்பார், அவன் ஜெபிக்கிறவனாக இருப்பான், தேவ திட்டத்தை நிறைவேற்றி முடிக்கிறவனாக இருப்பான், திறமைசாலியாக பலசாலியாக எதிரிகளை நோக்குகிறவனாக இருப்பான். பணம் முக்கியம் கிடையாது. நிறைய பேர் இப்ப அப்படி பார்க்க போனா பணத்தை வச்சுதான் சபையை கட்ட முடியும் அல்லது ஆட்களை வச்சுதான் சபை கட்ட முடியும்னா நம்மள மற்றவங்க வெளியில பொருளாதார இருக்கிறவங்க நிறைய பேர் நிறைய வேலை செஞ்சுருவாங்க. அப்படி அல்ல. தரிசனத்தை உங்க இருதயத்துல வச்சிருக்கிற நோக்கம், ஆண்டவர் உங்களை கொண்டு
ஒரு பெரிய கூட்டத்துக்கு சமாதானத்தை கொண்டு வரும்படி. You know why God has called you? Not only a small people, it should be a big crowd. சின்ன கூட்டத்துக்காக, ஏதோ ஒரு குடும்பத்துக்கு சமாதானத்தை கொண்டு வருவதற்காக, ஏதோ ஒரு குடும்பத்துக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருவதற்காக அல்ல, ஒரு மகா பெரிய கூட்டத்தை நீ நடத்தும்படி, மகா பெரிய மக்களுக்கு சமாதானத்தை கொண்டு வரும்படி, மகா பெரிய மக்களுக்கு ஒரு பாதுகாப்பை கொண்டு வரும்படி, அவர்களை சரியான பாதையில் நீ நடத்தும்படி தேவன் நான் தெரிந்து கொள்ளப்பட்டதுதான் தரிசனம். அதுக்கு இருதயம் முதல்ல ஜெபிக்கிற இருதயம் தேவை. இருதயம் ஜெபிச்சுட்டே இருக்கணும். எந்த சூழ்நிலையிலும் உம்மை நான் ஆதாயமாக்கவும் உம்மோடு ஒன்றாகவும் எல்லாமே குப்பையன என்னாலும் கருதுகிறேன், நான் என்னாலும் கருதுகிறேன். எப்போதும் ஆண்டுடைய பாரத்தை சுமக்கிறவங்களாக, ஆண்டுடைய பாரத்தை சுமக்க ஆயத்தம் உள்ளவங்களாக நாங்கள் இருக்கணும். விசாரிக்கிறவங்களா, ஜெபிக்கிறவங்களா, தேவனுடைய திட்டத்தை சரியான நடத்துறவங்களா, எப்படி நெகேமியா பிரிச்சு கொடுத்தா அதே மாதிரி பிரிச்சு கொடுக்குறவங்களா, செயல்படுத்த சொல்றவங்களா, நல்ல ஒரு கமாண்டிங் ஆபீசரை போல நல்ல ஒரு அன்போடும் பணிவோடும் நோக்கம் தேவனுடைய சபையை கட்ட வேண்டும், தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும். அதுலதான் இருக்கணும். தேவனுடைய இருதயத்தை ஃபுல்ஃபில் பண்றதுதான் நம்ம இருக்கணும். இடையில எங்கிட்ட மிஸ் ஆகவே. எதிரிகள் வந்தாங்க, சன்பல்லாத்தும் தொபியாவும் வந்து இப்ப எல்லாரையும் என்ன செஞ்சாங்க, ரெண்டு விதமான ஆட்களை நெகேமியா கண்டுபிடிச்சார். ஒன்று 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை 2ஆம் வசனத்தை வாசிக்கும் போது தேவனுக்கு பயந்தவர்களை கண்டுபிடிச்சு தேவாலயத்துல ஊழியர் செய்யறதுக்கு, தேவனுடைய மக்களுக்கு ஊழியர் செய்யறதுக்கு ஏற்படுத்துதான். இரண்டாவதாக தேவனுடைய சபையை அல்லது தேவனுடைய கூட்டத்தை, தேவனுடைய மக்களை கெடுக்கிறவர்களை, அவனுக்கு பேர் தான் சன்பல்லாத்தும் தொபியாவும். அகித்தோப்பேலின் ஆவின்னு நம்ம சொல்றோம் ஒரு சில நேரங்கள்ல. இவங்க தேவனுடைய திட்டத்துக்கு விரோதமாக, தேவனுடைய ஊழியக்காரனுக்கு விரோதமாக, தேவனுடைய சபைக்கு விரோதமாக இவங்க செயல்படுகிற கூட்டமா இருக்கிறாங்க. இப்ப இந்த கூட்டத்தையும் கண்டுபிடிச்சார். தேவ ஆலயத்துல தேவனுக்கு ஊழியர் செய்யற கூட்டத்தையும் நாம கண்டுபிடிக்கணும். தேவ ஊழியத்தை கெடுக்கிற அல்லது குடும்ப சமாதானத்தை கெடுக்கிற பிசாசின் கிரியைகளை நாம் என்ன செய்யணும், சரியா கண்டுபிடிக்க வேண்டும். தரிசனத்தை முன்னோட்டமான பாதையில கொண்டு போறதுக்கு என் இருதயத்துல இந்த ரெண்டு விஷயமும் செயல்படணும். டெலீட் பண்றதை டெலீட் பண்ணணும், ஆட் பண்றதை ஆட் பண்ணணும். இப்ப டெலீட் பண்றத இவர் ரொம்ப தெளிவா செய்யறாரு. அவங்கள பத்தி கண்டுக்கவே இல்லை. சன்பல்லாத்தும் தொபியாவும் ஆள் அனுப்புறாங்க, வரிசை ஆள் அனுப்பிப்போம், அவங்ககிட்ட சொல்லு, நாங்க இப்ப இது பண்ண போறோம், அதை பண்ண போறோம், எதுக்கும் பயப்படல. கூடுதலா இன்னொரு காரியத்தை சொன்னாரு, எல்லாரும் ஒரு கூட்டத்தை ரெடி பண்ணுங்க, சாமம் காக்குற கூட்டத்தை ரெடி பண்ணுங்க, எல்லாரும் எழுப்பி நிறுத்துங்க, பட்டயத்தோடும் நில்லுங்க. ஒரு சைடு பட்டயம், இன்னொரு சைடு வேலை செய்யறாங்க, கொத்தனார் போல வேலை செய்யறாங்க. அவங்க ஒரு சிலர் தரித்து நிக்கிறாங்க, ஒரு சில வேகமா வேலை செய்யறாங்க. நன்றாக கவனிங்க கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த ரெண்டு காரியத்தையும் நம்ம என்ன செய்யணும், தரிசனத்தை கர்த்தர் நம்முடைய இருதயத்தில் வைத்திருப்பானால் நாம் நன்றாக கவனிங்கள், துணிச்சல் உள்ளவர்களாக, பலசாலிகளாக. ரெண்டும் ஒரே இடத்துல நடக்குது. இந்த சைடு துணிச்சலா எதிரிகளை பேஸ் பண்றாங்க, இந்த சைடு பலத்தோட சுவரை கட்டுறாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இருதயம் சரியா இருந்தாதான் எல்லாத்தையும் நம்ம பாவிக்க முடியும். ஒரு சில நேரங்களில் எதிர்த்து வர்றவங்களை நம்ம சரியா பயன்படுத்த முடியும். கூட இருக்கிறவங்க, ரொம்ப அடிமையா இருக்கிறவங்க நம்ம என்ன செய்யணும், ரொம்பவும் கிட்ட வராத, ரொம்பவும் எட்டி போதா, நீயும் நானும் ஆண்டவருக்கு வேலை செய்யணும், நம்ம ஆண்டோட வேலையை தான் நம்ம செய்யணும் என்கிற கண்ணோட்டத்துல நாம் நடத்துகிறவர்களா இருக்க வேண்டும். அப்ப துணிச்சல் உள்ளவர்களா இருக்கணும். எதிரிகளை சமாளிக்க போதுமான துணிச்சல் உள்ளவர்களா இருக்க வேண்டும். நம்முடைய வேலையை, அவங்கவுங்க வேலையை கட்டி எழுப்புவதற்கு நல்ல பலசாலிகளாக, திறமை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஒரு முறையா 2 முறையா பல முறை அவங்க எதிரிகள் போராடும் போது தொடர்ந்து அவங்களையே சமாளிக்கணும், வேலையே முடிக்கணும், அவங்களையே சமாளிக்கணும், வேலையே முடிக்கணும். இந்த விடாமுயற்சி இருந்துட்டே
விசாரிக்கிறவர்களாக ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். சரியாக திட்டமிடுவர்களாக அந்த திட்டத்தை நிறைவேற்றி முடிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அடுத்தது துணிச்சல் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். பலசாலிகளாக திறமை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். தேவன் நோக்கத்தை 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 3ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கும் போது, 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 3ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கும் போது அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, ஜனங்கள் எல்லாரும் தண்ணீர் வாசலுக்கு முன்னான வீதியிலே ஒருமனப்பட்டு கூடி கர்த்தர் இஸ்ரவேலுக்கு கற்பித்த மோசேயின் நியாயப்பிரமாண புஸ்தகத்தை கொண்டு வர வேண்டும் என்று வேத பாரகனாகிய எஸ்ராவுக்கு சொன்னார்கள். அப்படியே 7ஆம் மாதம் முதல் தேதியில் ஆசாரியனாகிய எஸ்ரா நியாயப்பிரமாணத்தை புருஷரும் ஸ்திரீகளும் கேட்டு அறியத்தக்க அனைவருமாகிய சபைக்கு முன்பாக கொண்டு வந்து தண்ணீர் வாசலுக்கு முன்னான வீதிக்கு எதிரே இருந்து காலமே தொடங்கி மத்தியானம் மட்டும் புருஷருக்கும் ஸ்திரீகளுக்கும் கேட்டு அறியத்தக்க மற்றவர்களுக்கு முன்பாக அதை வாசித்தான். சகல ஜனங்களும் நியாயப்பிரமாண புஸ்தகத்திற்கு கவனமாய் செவி கொடுத்தார்கள். நல்ல கவனிங்க, தேவனுடைய வார்த்தைக்கு கவனமாய் செவி கொடுக்கும்படி ஜனங்களை கொண்டு வந்து சேர்ப்பதே தேவன் இருதயத்தில் வைத்த தரிசனமாய் இருக்கிறது. ஒரே ஒரு சீன் மட்டும் பார்த்துட்டு போறது, ஒரே ஒரு பிலிம் மட்டும் பார்த்துட்டு போறது இல்ல. அதுக்கு திட்டமிடணும், இந்த நோக்கத்தை நிர்ணயிக்கணும், கால வரையறைகளை நிர்ணயிக்கணும், அதுக்கு தகுந்தாற் போல செயல்படணும், தேவைகளை என்ன செய்யலாம்னு சந்திக்கணும். எப்படியெல்லாம் பிரச்சனைகள் வரும்போது, எதிரிகள் வரும்போது, போராட்டங்கள் வரும்போது எப்படி சமாளிக்க வேண்டும் என்று என்ன செய்யணும், திட்டமிடணும். கரெக்டா வந்துட்டு ஒரு பெரிய கமாண்டோ போர்ஸ் போல அங்கே இருந்து வந்துட்டு எல்லா வேலைகளையும் முடித்து விட்டு திரும்ப குறித்த நாள்ல திரும்பி போய் அந்த இடத்துல ராஜாவுக்கு முன்னாடி ரிப்போர்ட் பண்றாங்க. எஸ், I have finished my work. என்ன வேலையை முடிச்சிட்டேன்னு சொல்லி உலகத்திலே ரிப்போர்ட் பண்றான். ஆண்டவர்கிட்ட மனப்பூர்வமா, ஆண்டவரே என் இருதயத்துல நீங்க என்ன வச்சீங்க, என் ஜனங்கள் தேவனை ஆராதிக்க வேண்டும், என் ஜனங்கள் தேவனை துதிக்க வேண்டும், நியாயப்பிரமாண புஸ்தகத்தை ஜனங்கள் வாசிக்க வேண்டும். எஸ்ரா, ஆமா, வேத பாரகன், ஆசாரியர்கள் தேவனுடைய வார்த்தையை குறித்து, தேவனுடைய திட்டத்தை குறித்து பேச வேண்டும் என்கிற சித்தத்தை என் இருதயத்தில் வைத்தீரே, அதை செய்து முடிக்க வந்திருக்கிறேன். 6ஆம் வசனத்தை வாசிக்கும் போது ஜனங்கள் எல்லாரும் பணிந்து கொண்டார்கள். 7ஆம் வசனத்தை வாசிக்கும் போது முழுவதும் அப்படியே வெயிலையும் நின்று மக்கள் பகல் முழுவதும் கேட்கிறார்கள், நியாயப்பிரமாணத்தை கேட்டார்கள். 9ஆம் வசனத்திலே அவர்கள் துக்கித்து அழுது என்ன செய்றாங்க, ஜனங்கள் எல்லாரும் அழுது ஒப்பு கொடுக்குறாங்க. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த புஸ்தகம் கடைசியாக எழுதப்பட்ட புஸ்தகம். அதுக்கு பிறகு தேவன் நம்முடைய இருதயங்களிலே, அன்றைக்கு நெகேமியாவோட இருதயத்தில் அந்த பாரத்தை வச்சு அலங்க விடிக்கப்பட்டு விட்டது. ஜனங்கள் கூட வேண்டுமே, ஜனங்கள் தேவனை ஆராதிக்க வேண்டுமே என்கிற பாரத்தை அவனுடைய இருதயத்தில் வைத்தாரே, அதே போல இன்றைக்கு நம்முடைய இருதயத்திலே வாசிக்கும் போது, யோவான் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 38, 39 வாசிக்கும் போது ஆண்டவர் நம்முடைய இருதயத்திலே அவ்வளவு பெரிய தரிசனத்துக்கு ஆதாரமாக நம்முடைய இருதயத்தை பரிசுத்த ஆவியானவரை வைத்திருக்கு. என்ன வைத்திருக்கிறாரா பாப்போம், வாசிங்க. 7ஆம் அதிகாரம் 38, 39 வாசிங்க. வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனிடத்தில் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார். நல்ல கவனிங்க, தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். இயேசு நல்ல கவனிங்க, இயேசு தான் சொல்றாரு. என்ன சொல்றாரு, நம்மை விசுவாசிக்கிற யூதர்களை குறித்து, என்ன விசுவாசிகளுடைய இருதயத்தில் இருந்து ஜீவ நதிகள் புறப்படும். அப்படிப்பட்ட ஒரு ஜீவ நதி என்கிற தரிசனம் தான் நெகேமியாவுடைய இருதயத்திலிருந்து புறப்பட்டு ஜெபிக்கிறவனாக, விசாரிக்கிறவனாக, திட்டமிடுகிறவனாக, அந்த திட்டத்தை நிறைவேற்றுகிறவனாக, தேவன் கொடுத்த திட்டத்துக்கு விரோதமாய் வருகிற எதிரிகள் எல்லாரையும் சமாளிக்கிறவனாக மாத்திரமல்ல, எல்லாவற்றிலிருந்து தேவனுடைய திட்டத்தை கொண்டு போய் முடித்து தேவனுடைய விருப்பத்தின்படி தேவ பிள்ளைகள்
ஆங்கிலத்தில் சொல்லப்படுகிறது as a spring. உங்களுடைய இருதயத்திலிருந்து என்ன வருமா? ஜீவ தண்ணீர் உள்ள நீரூற்று. ஆறு ஜீவ நதின்னு சொல்லியிருக்கேன். நீரூற்று வந்துட்டே இருக்கும், நீரூற்று வந்துட்டே இருக்கும். அந்த நீரூற்று உங்களுக்கு இடத்துல இருந்து அநேகருக்கு ஓடிட்டே இருக்கும். நீ அரண்மனையில இருக்கலாம், சுகபோகமா இருக்கலாம், உன் இருதயம் துக்கப்படும். அதுக்குள்ள இருந்து ஜீவ நதி ஓடுகிறது படினால இருதயம் துக்கப்படும். எஸ்தரை குறித்து வாசிக்கும் போது வேதம் சொல்லுகிறது, இன்றைக்கு நீ மௌனமா இருந்தால் உனக்கு ராஜமேன்மை கிடைத்தது என்று நினைத்தாயோ? மொர்தெகாயை போல ஆவியானவர் இன்றைக்கு உன்னோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். உன் இருதயத்துல தெய்வீக தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. தெய்வீக தரிசனத்தை நீ காக்கிறவனாக, சுமக்கிறவனாக, நிறைவேற்றி முடிக்கிறவனாக காணப்பட வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். முடிக்காத நிறைய பேரை சொல்ல முடியும், டாஸ்க் முடிக்காத கெட்டவங்களை நிறைய பேரை சொல்ல முடியும், அதை நான் சொல்ல விரும்பல. ஆனா நிறைவேற்றி முடித்ததுல ரொம்ப ஜென்டிலான ஒரு ஆளு, ரொம்ப ஹானஸ்டான ஒரு ஆளு இந்த நெகேமியா. அதனாலதான் இதை பத்தி சொல்ல வந்திருக்கிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷத்துல கூட ஒரு விஷயம் சொல்லப்படுது. லூக்கா எழுதின சுவிசேஷம் வாசிங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை குறித்து வாசிக்கும் போது வேதம் சொல்லுகிறது, வேத வாக்கியங்களை அவர் நமக்கு எம்மாவு சீசர்கள் நடந்து போய்கொண்டே இருக்கிறார்கள். அப்பொழுது இயேசு கிறிஸ்து அவர்களோடு கூட மறுரூபம் வாங்குறதுக்கு முன்னாடி அவங்க கூட போயிட்டு இருக்கிற வாசிங்க. ஒருவரை ஒருவர் நோக்கி வழியிலே அவர் தம்முடனே பேசி வேத வாக்கியங்களை நமக்கு விளக்கி காட்டின போது நம்முடைய இருதயம், ஆமா, விளக்கி விளங்குற போல காமிச்ச போது நம்முடைய உள்ளம், நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்து விட்டு எரியவில்லையா? அப்ப கவனிங்க, இந்த தரிசனத்தை நிறைவேற்றுவதற்கு ஒரு 4-5 குவாலிட்டி தான் சொன்னேன். நிறைய விஷயம் பேசலாம். நெகேமியா வந்து பேசலாம். கிட்டத்தட்ட நாங்க வகுப்புல எடுக்கும்போது பல நாட்களுக்கு எடுக்கிறோம். ஒரு தரிசனத்தை நாம நிறைவேற்றி முடிப்பதற்கு, தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற திட்டத்தை நீங்க நிறைவேற்றி முடிப்பதற்கு ஒரு 4-5 குவாலிட்டி தான் சொன்னேன். விசாரிக்கிறவனாக, ஜெபிக்கிறவனாக, திட்டமிடுகிறவனாக, துணிச்சல் உள்ளவர்களாக, மாத்திரமல்ல தேவனுடைய திட்டத்தை அப்படியே நிறைவேற்றி தேவனுக்கும் மனிதனுக்கும், அல்லது தேவனுக்கும் மக்களுக்கும் அந்த நியாய பிரமாணத்தின் மூலமாக தேவனோடு எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி ஒரு ஒப்புரவாக மனம் திரும்புதலை கொண்டு வந்த நெகேமியாவை போல நாம என்ன செய்யணும்? காணப்படணும். ஆனா அதுக்கு மிக முக்கியம் இருதயம். வேத வசனங்களை அவர் விளக்கி காட்டின போது நம்முடைய உள்ளம் கொழுந்து விட்டு, பவுல் சொல்றாரு, இவை எல்லாவற்றை காட்டிலும் சபையை குறித்த கவலை இந்த நாள்தோறும். சபை வளரலையே, இந்த கிராமத்துல சபை இல்லையே, இந்த ஊர்ல சபை இல்லையே, இந்த தேசத்துல சபை இல்லையே, ஜனங்களை பற்றி அறிவில்லையே, வேத வசனத்தை வாசிக்கிறவர்கள் இல்லையே, வேத வசனத்தை கடைபிடிக்கிறவர்கள் இல்லையே என்கிற அந்த பாரம் நெருக்கி ஏவுகிறது என்று சொல்றார். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, தரிசனம் உங்களுக்குள் இருக்குமானால் தரிசனத்தை சுமக்கிறவர்களாக, தரிசனத்தை, அல்லது நீங்க ஒருவேளை வயசானவங்களா இருக்கலாம், சின்ன பிள்ளைகளா இருக்கலாம், தரிசனத்தை நிறைவேற்ற துடிக்கிறவங்களை தூண்டி விடுறலாம். தரிசனத்தை நிறைவேற்றுவதற்கு யார் போறாலும் அவங்களுக்கு உதவி செய்கிறவங்களா அவங்க என்ன செய்யணுமா? காணப்படலாம். ஒண்ணு தரிசனம் பெற்றிருப்பீங்க, இந்த தரிசனத்துக்குரிய காலகட்டத்தை நீங்க விட்டுருந்தீங்கன்னா, ஆண்டோருக்குரிய ஊழியர் செய்யறதுக்கோ அல்லது ஆண்டோடைய காரியத்தை நிறைவேற்றுவதற்குரிய காலகட்டத்தை நீங்க விட்டுருந்தீங்கன்னா, இப்போ உங்களால முடியல நீங்க நினைச்சீங்கன்னா, அந்த தரிசனத்தை யார் நிறைவேற்ற துடிக்கிறாங்களோ, இந்த தரிசனத்தை யார் முன்னோக்கி கொண்டு செல்ல விரும்புகிறாரோ அவர்களுக்கு பின்னிருந்து நீங்க செபிக்கணும், அவர்களுக்கு உதவி செய்யணும், நல்ல ஆலோசனைகளை சொல்லணும், நல்ல முடிந்ததை உதவி செய்து அவரை என்ன செய்யணும்? தரிசனத்தை. இங்க தரிசனத்தை நிறைவேற்றுவதற்கு இருதயம் முக்கியம் சொன்னேன். தரிசனத்தை நிறைவேற்றுவதற்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய இருதயத்திலிருந்து நல்ல ஸ்பிரிங்க போல, நல்ல ஒரு நீரூற்ற போல உங்களிடத்துல இருந்து அநேகருக்கு ஆறுகளை போல புறப்பட்டு போவோம். நீ சொல்றாரு, தரிசனத்தை நிறைவேற்றுவதற்கு வேத வசனத்தை விளக்கி பார்த்துட்டே இருக்கணும். வேத வசனம் உங்களுக்குள்ள இருந்தா இந்த இருதயம் அக்கினியா எரிஞ்சுட்டே இருக்கும். வேத வாக்கியங்களை நான் விளக்கி காட்டின போது அக்கினி இருதயத்திலே கொண்டு விட்டு, வேத வசனத்தை தியானித்த போது என் இருதயத்தில் அக்கினி மூண்டது. சங்கீத காட்சிப்பான். வேத வசனத்தை பார்க்கும் போது அக்கினி மூண்டது. வேத வசனத்தை விளக்கி காண்பிக்கும் போது அக்கினி வருது. என் இருதயத்திலிருந்து ஜீவ தண்ணீர், பரிசுத்த ஆவியானவர் ஜீவ தண்ணீராக அநேகருக்கு பாயக்கூடிய, அநேக தாகத்தை தீர்க்கக்கூடிய, தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றக்கூடிய பரிசுத்த ஆவியின் எனக்குள்ள கடந்து செல்ல வேண்டும். அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே,
இருதயம் சரியாக இருக்குமானால் இந்த துணிச்சலை கற்றுக்கொண்டு வருவார், விசாரிக்கிற குணத்தை கற்றுக்கொண்டு வருவார், ஜெபிக்கிறவங்களா கற்று மாற்றுவார், திட்டமிடுகிறவங்களாக மாற்றுவார். ஆண்டவரோடு மக்களை இணைக்கிற மனிதனாக எப்போதும் மாற்றுவார். ஜெபம் பண்ணலாமா? இந்த நெகேமியாவை போல இந்த கால வேளையில நெகேமியா தன்னை குறித்து அல்ல, ஒரு பொதுநலமாக செயல்பட்டான். நமக்கு கொடுக்கப்பட்ட தரிசனத்தின் நோக்கமும் அதுதான். நம்மை குறித்து அல்ல, மக்களை குறித்து, தேவனை குறித்து, தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுவது குறித்து. நான் எவ்வளவு மேன்மையில இருந்தாலும், எவ்வளவு உயரத்தில் இருந்தாலும், என் இருதயத்தில் தரிசனத்தை சுமக்கிறவனாய் நான் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நெகேமியா தேவ தரிசனத்தை நிறைவேற்றின ஒரு மனிதன். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியமான. தரிசனத்துக்கும் இருதயத்துக்கும் ரொம்ப ஒற்றுமை இருந்தது. தரிசனம் ஒரு மனிதனுடைய இருதயத்தில் இருக்கணும்னா அவன் சுத்தமுள்ளவனா இருக்கணும். இருதயம் சரியா இருந்தாதான் தேவன் தரிசனத்தை வைக்க முடியும். தரிசனத்தை வைத்த பிறகு இருதயம் சுத்தம் இல்லைன்னா தேவன் தரிசனம் செயல்பட முடியாது, தடைப்பட்டு போய்விடும், நின்று போய்விடும். அதனால ஒன்று மாத்திரம் சொல்லுகிறேன், நம்ம எல்லாருக்கும் அந்த பரம தரிசனத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறார். நம்ம எல்லாருக்கும் ஒரு அக்கறை இருக்குது, நம்ம எல்லாருடைய இருதயத்துல ஒரு பெரிய பாரம் இருக்குது. தேவனுடைய தரிசனத்தை நிறைவேற்றி முடிக்க வேண்டும் என்கிற பாரத்தை கற்று வைத்திருக்கிறார். அப்படினாலே தரிசனம் தந்தவர் மறவார், தாங்கியே நடத்திட மறவார். தரிசனம் தந்தவர் மறவார், தாங்கியே நடத்திட மறவார். எப்பக்கம் நெருக்கங்கள் உன்னை சூழ்ந்திட்டாலும் எலியாவின் தேவன் உன்னை மறவார். எப்பக்கம் நெருக்கங்கள் நம்மை சூழ்ந்திட்டாலும் எலியாவின் தேவன் உன்னை மறவார். மறவார், இயேசு மறவார். உன்னை ஒரு இமை பொழுதிலும் மறவார். மறவார், இயேசு மறவார். உன்னை உருவாக்கிய இயேசு மறவார். மறவார், இயேசு மறவார். உன்னை ஒரு இமை பொழுதிலும் மறவார். மறவார், இயேசு மறவார். உருவாக்கிய இயேசு மறவார். தரிசனம் தந்தவர் மறவார், தாங்கியே நடத்திட மறவார். தரிசனம் தந்தவர் மறவார், தாங்கியே நடத்திட மறவார். எப்பக்கம் நெருக்கங்கள் சூழ்ந்திட்டாலும் எலியாவின் தேவன் உன்னை மறவார். எப்பக்கம் நெருக்கங்கள் என்னை சூழ்ந்திட்டாலும் எலியாவின் தேவன் என்னை மறவார். மறவார், இயேசு மறவார். உன்னை ஒரு இமை பொழுதிலும் மறவார். மறவார், இயேசு மறவார். உன்னை உருவாக்கிய இயேசு மறவார். நீங்கள் அதிகமா நேசிக்கிறீங்களா அன்பின் பரலோக தகப்பனே? நெகேமியாவை போல சிறையில் பிறகு மீந்தவர்களை குறித்து விசாரிக்கிற ஒரு இருதயம், ஜெபிக்கிற ஒரு இருதயம், மன்றாடுகிற பாரம் நிறைந்த இருதயம். ஆண்டவர் இரண்டாவதாக ராஜாவினிடத்தில் அனுமதியை கேட்டு அதில இருந்து நிறைவேற்றி முடிக்கிற வரைக்கும் திட்டமிடுகிற ஒரு அனுபவம். இந்த திட்டத்தை நிறைவேற்றி முடிக்கிற ஒரு அனுபவம், எதிரிகளை துணிச்சல சமாளிக்கிற ஒரு அனுபவம், திறமையோடும் பலத்தோடும் அந்த அலங்கத்தை கட்டுகிற ஒரு மூன்றாவது அனுபவம். நான்காவதாக தேவனுடைய திட்டத்தை சரியாக முடித்தது மாத்திரமல்ல, தேவன் விரும்பினபடி நியாயப்பிரமாண புஸ்தகம் தேவாலயத்திலே வாசிக்கப்படவும்
ஜனங்கள் அதை கேட்கவும் தேவ பயத்தை ஜனங்களிடத்தில் கொண்டு வந்து தேவனுக்கு ஜனங்கள் கீழ்ப்படி தேவனோடு உறவாட வைக்கிற அந்த உங்களுடைய உள்ளான இருதயத்தின் நோக்கத்தை நிறைவேற்றுகிற பிள்ளைகளாக எப்படி நீ நெகேமியாவை பயன்படுத்துங்க. அதே போல இதெல்லாத்துக்கும் காரணம் இருதயம் தான். வாசிக்கும் இருதயத்தில் சுத்தம் பண்ணவர்களாக, ஞான இருதயம் பண்ணவர்களாக, எங்களுடைய இருதயத்தில இருந்து ஜீவன் நதி புறப்பட்டு ஓடத்தக்கதாக, சபையை குறித்த பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாக எங்களுடைய இருதயத்திலே ஆண்டவரே எப்போது அபிஷேகம் கொடுத்து எரியத்தக்கதாக அலங்காரமான பரிசுத்த ஆவியின் தாழ்மையிலும் அலங்காரமான இருதயம் எங்களை தாழ்த்தி ஒப்புக்கொள்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் எங்களை அப்படியே தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். மகிமையாவும் மக்களே செலுத்துகிறோம். நாங்கள் கேட்கிறவங்களா மாத்திரம் இல்லை, செயல்படுறவங்களா எங்களை மாத்திரம். ஒரு சில நேரங்கள்ல இந்த செய்தி கேட்டு எங்களால செய்ய முடியலையே, இந்த தரிசனத்தை நிறைவேற்ற முடியலையே என்று நினைக்கும் போது, இந்த தரிசனத்தை யார் நிறைவேற்றினால் அவளுக்கு முன்பா பின்னாடி இருந்து உதவி செய்வதாக, ஜெபிக்கிறவர்களாக, ஜாமம் காக்கிறவர்களாக, பொருளாதாரத்தினாலும் மற்ற கட்டாவே உடல் உழைப்புகளால் உதவி செய்கிறவர்களாக, முன்னின்று செயல்படுத்த முடியாத பின்னின்று செயல்படுத்த மறைவிடத்திலிருந்து அவளை தாங்கத்தக்க செயல்படுவதை தாங்கத்தக்கதாக எங்களை அர்ப்பணிக்கிறோம். எப்படி ஆகிலும் எங்க இருதயத்தில் வைத்த உம்முடைய தரிசனத்தை நிறைவேற்றி முடிக்கிறவர்களா எங்களை மாற்றும். எப்போதும் உங்களுடைய சித்தத்தை சுமக்கிறவர்களா, உங்களுடைய சிந்தனையை சுமக்கிறவர்களா, உங்களுடைய சிந்தனைகளுக்காக ஏங்கி நிற்கிறவர்களாய் காணப்பட எங்களை இருதயத்தை அர்ப்பணிக்கிறோம். எங்களை அப்படியே நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்களை தாண்டி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். ஜெபங்கள் நம்பதினாவே. என் ஆத்மாவே கர்த்தரை சோதரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை சோதரி. என் ஆத்மாவே கர்த்தரை சோதரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. உம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பினைக்கு வழிநடத்தும் பாதுகாப்பும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, தொடர்ந்து தேவ தரிசனத்திலே நிலைத்திருங்கள். தேவன் உங்களுக்கு கொடுக்கிற திட்டத்தை நிறைவேற்றி முடிக்க பிரயாசப்படுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். Have a nice day. God bless you all.